ஹாய், இந்த வீடியோவில் நாங்கள் அலசூர் முருகன் டெம்பிளுக்கு போயிட்டு வந்த டீட்டெயில்ஸ் பற்றி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது என்னோடய ஃபஸ்ட் வீடியோ, கொஞ்சம் எடிட்டிங் சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என் பையனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த டயப்பர் பேக்கில் பேக் பண்ணிக்கிட்டேன். இந்த பேக்கில் நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. நீங்கள் எல்லா திங்ஸையும் வச்சுக்கலாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் டபுள் சைடு இருக்கிறதுனால பேக்கை ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் பையனையோ பொண்ணையும் நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்தந்த திங்ஸ் தான் நான் என் பையனுக்காக எடுத்துகிட்டு போனது. ஆல்மோஸ்ட் எல்லா பொருளுமே கவர் ஆயிடுச்சு உங்களுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் பேக்கிங்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு, ஃபஸ்ட்டு நான் ரெடி ஆகிட்டேன். அந்த டைமில் என் பையன் கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிட்டான். அவனையும் ரெடி பண்ணிட்டு கிளப்பிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. நாங்கள் மெட்ரோவில் தான் கோயிலுக்கு போகிறதா டிசைட் பண்ணியிருந்தோம். அதனால் ஆட்டோவில் ஃபஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போயிட்டோம். அங்கேருந்து கோயிலுக்கு மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கே ஆட்டோவில் போகிறப்பவே நல்ல டிராஃபிக்காக இருந்துச்சு. இதில் மெட்ரோ ஸ்டேஷன் போனால் மெட்ரோலையும் கொஞ்சம் நேரம் டிலே ஆயிடுச்சு. அதுவும் எப்பயும் லேட்டாக ஆகாத மெட்ரோ இன்றைக்கி பார்த்து கரெக்டாக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படியோ கடைசியாக நாங்கள் கோயில் வந்து சேர்ந்துட்டோம். சின்ன கோயில் மாதிரி தான் இருந்துச்சு, பட் சூப்பராக இருந்துச்சுங்க ஆம்பியன்ஸ். க்ரௌட் எதுவும் இல்லாதனால நாங்கள் நல்லா சாமி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே எப்படி கோயில் இருக்குது அப்படின்றத நான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். போகிறப்போ அங்கே ஒருத்தர் எங்களுக்கு பஞ்சாமிர்தம் கொடுத்தாரு. ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு பஞ்சாமிர்தம் சாப்பிட்டது. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படியே அந்த கோயில் எப்படி இருக்குது, என்னென்னலாம் வச்சுருக்காங்க அப்படின்றத நான் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். சாமி அப்படியே திருத்தணி முருகர் மாதிரியே இருந்தாருங்க. நீங்கள் திருத்தணி கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா இந்த சாமியும் அந்த சாமியும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் டைம் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் நாங்கள் ரொம்ப தூரம் மெட்ரோவில் வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பையன் பிறந்ததுக்கப்புறம் மோஸ்ட்லி அவர் கூட தான் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுவோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்கள் அம்மாவும் மட்டும் வந்துட்டோங்க. அப்படியே கொஞ்சம் கோயிலுக்கு வெளியில் வந்தீங்கன்னா முருகர் சிலை, பெரிய முருகர் சிலை மாதிரி இருந்துச்சு. இது நீங்கள் மெட்ரோவில் வரப்போ எப்பயுமே இந்த முருகர் சிலை தான் தெரியும். நான் ஃபஸ்ட்டு இதுதான் கோயில்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் இந்த முருகர் சிலை வெளில இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. என் பையனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு கிளம்பலான்ட்டு ஃபீடிங் ரூமில் போயிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு கிளம்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நிறைய கோயிலில் நானும் பார்த்துட்டேன், இந்த ஃபீடிங் ரூமும் ஒரு ஸ்டோரேஜ் ரூமை தான் அப்படி மாற்றி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் அவனுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு எங்கள் ஏரியாவுக்கு நாங்கள் ஆட்டோவில் ரிட்டர்ன் வந்துட்டேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.